ஏஷியன் பெயிண்ட் ஷேர் 44 மாதத்துல மிக குறைந்த விலையில இப்ப வித்துக்கிட்டு இருக்கு. இந்த பங்கை இப்பொழுது வாங்கலாமா? வேண்டாமா? அப்படிங்கிறதுக்கான ஒரு காணொளி தான் இது. நீங்க இந்த வீடியோ முழுமையா பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ தெரிவிக்கவும். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான நோக்கம் சாதாரண மக்களும் பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த வீடியோவ நீங்க பார்க்கலாமா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏஷியன் பெயிண்டோட ஒரு 5 வருஷத்து கிராஃபை நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதில் பிப்ரவரி மந்தில் அவங்களுடைய ப்ரைஸு 2400 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு வந்துச்சுங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 44 மாதத்திற்கு முன்னாடி என்ன விலை இருந்துச்சோ அந்த விலைக்கிட்ட போயிடுச்சு இன்னையோட ரேட்டு. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். ஏஷியன் பெயிண்டோட ஆல் டைம் ஹை வந்து 3600 கிட்டங்க. இது ஜனவரி 2022 இந்த பங்கினுடைய விலை அந்த இடத்த டச் பண்ணுச்சு. அந்த இடத்துலேருந்து நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த ஷேர் வந்து கிட்டத்தட்ட 30% மேலே சரிவை கண்டிருக்குங்க. நம்ம 2022 அந்த ரேஞ்சில் இந்த ஷேரை முட்டாள்தனமான வேல்யூவேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதற்கான விளக்கம் தெரியும். இப்போ நேரடியாக நான் பாயிண்ட்டுக்கு வரேன். 2022 3600 போன ஷேரு இன்றைக்கி ஏன் 2400 ரேஞ்சுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பேச வேண்டிய டாப்பிக்கு. இதில் 2021 மார்ச் மாதம் முடிவடைந்ததில் அவங்களுடைய சேல்ஸ் எவ்வளவு, லாபம் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஒரு விளக்கம் கிடைக்கும். 2021 சேல்ஸு 21,713 கோடிங்க. நெட் ப்ராஃபிட் நிகர லாபம் 3207 கோடி. அதாவது ரூ. 100 அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ரூ. 100 அவங்களுடைய லாபம் ரூ. 14.76. இதே ஷேர் 2024 மார்ச் முடிவடைவதில் சேல்ஸு 35,495 கோடிங்க. நெட் ப்ராஃபிட் 5,558 கோடிங்க. ஸோ இதில் அவங்க லாபமும் அதிகரிச்சிருக்கு, சேல்ஸும் அதிகரிச்சிருக்கு. மார்ஜின் பாருங்கள், ரூ. 100 அவங்க பெயிண்ட் விற்றாங்கன்னா அவங்களுக்கு ₹15.65 கிட்ட கிடச்சிருக்குங்க. ஸோ இதனால தான் அந்த ஷேர் வேல்யூ ஒரு ஆண்டுக்கு முன்பாகவே 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதனுடைய மதிப்பு உயரும்னு சொல்லி எல்லாருமே வாங்கியிருந்தாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் நம்ம இதனுடைய மார்ஜின் எதிர்காலத்தில் அடிபடும் அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிச்சு இந்த ஷேர் ஓவர் வேல்யூவேஷனில் இருக்குது, விற்றுருங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ சொல்லும்போது எல்லாருமே ஏஷியன் பெயிண்டில் பாசிட்டிவாக இருக்கும்போது இவர் விற்றுரு அப்படின்னு சொல்கிறத பார்த்தா நமக்கு ஏற்றுக்கொள்ள மனப்பான்மையில் இல்லை யாருமே. அந்த ஷேரை லவ் பண்ணக்கூடாது, அந்த ஷேரினுடைய வேல்யூவேஷனை செக் பண்ணிவிட்டு வச்சிருக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். இப்போ Q2 செப்டம்பர் 2024 வந்த ரிசல்ட்டில் என்ன வந்திருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். சேல்ஸு 8028 கோடிங்க. நெட் ப்ராஃபிட் 694 கோடி. அப்போ இதற்கான ரூ. 100 அவங்களுக்கு கிடைச்ச மார்ஜின் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையாலுமே மிரண்டு போயிடுவீங்க. ₹8.65. ரூ. 100க்கு ₹15 ₹16 சம்பாரித்த கம்பெனி எங்கே இன்றைக்கி ரூ. 8.65 தான் சம்பாதிக்குது. இதை இன்வெஸ்டரான நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? நம்மளை விடுங்க, ஃபாரின் இன்வெஸ்டர் ஏற்றுக்குவாங்களா? அதனால தான் இதை தருமடி அடித்து ஷேர் மார்க்கெட்டில் இதனுடைய விலையை குறையிறதுக்கு முக்கியமான காரணம். இந்த மாதிரி நுணுக்கங்கள் 1-2 தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஏஷியன் பெயிண்ட் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அதனுடைய சேல்ஸு அல்லது ப்ராஃபிட்டு அல்லது ப்ராஃபிட் மார்ஜின் குறையும் பொழுது கண்டிப்பாக அந்த விலையில் இறக்கம் கள்ளும் அல்லது அந்த பங்கினுடைய சந்தை மதிப்பு நஷ்டமடையும். இந்த மாதிரி விஷயங்களை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ட்ரைனிங் கிளாஸில் சொல்லித்தரோம். ஸோ இதை அன்னைக்கு இருக்க வேல்யூவேஷனில் பார்க்காம வரக்கூடிய 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுடைய அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும், அல்லது வரக்கூடிய 2 ஆண்டு 3 ஆண்டுகளில் அந்த கம்பெனியுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் கண்டுபிடிக்கிறதுல தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட்டு அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் நஷ்டமே அடங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம ஷேர் மார்க்கெட் ட்ரைனிங் கிளாஸில் கற்றுக் கொடுக்குறோம். ஸோ நம்ம எந்த ஒரு வாங்குறதும் விற்கிறதுக்குமான அறிவுரைகளை யாருக்கும் சொல்கிறதில்ல. ஆனால் இது ஓவர் வேல்யூ அல்லது அண்டர் வேல்யூவாக இருக்கா அப்படிங்கிறத நீங்களே அனலைஸ் பண்ணுறதுக்கான நாலேஜ், அந்த அறிவை கொடுக்குறோம். அறிவின் துணை கொண்டு ஆபத்தை எதிர்கொண்டால் கண்டிப்பாக ஆதாயம் அடையலாம்.
ஏஷியன் பெயிண்ட்டை இப்போ வாங்கலாமா? வேணாமா? அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல குறிப்பிடுங்க. முதலீட்டு யோசனைகள்ல நம்ம நாலேட்ஜ் தான் குடுக்குறோம். ஸோ இந்த வீடியோவ நீங்க பார்க்க இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.